சாவித்ரி ஆதிகாண்டம் பக்கம் 28. எண்ணம் எங்கே பிறப்பிடிக்கின்றதோ அந்த திவ்ய மறைவழிதனிலே இன்றவன் வாழ்ந்தனன். ஆங்கே அவற்றின் சங்கற்பம் அது புலன்கள் கடந்த ஆற்றினாலே ஊட்டம் பெற்று அந்த சங்கற்பமுமே கடவுட்தன்மை பெற்றிடும் வரையில் சாஸ்வத சக்தியின் மடியினில் அமுதினை உண்டு வளமுற வளர்ந்து நின்றதாமே. சாட்சியாகி நிற்கும் நிலையினில் அந்தரங்க அறைகளை அடைந்து அசுவபதியவன் ஆங்கு உரைய உள்ளறைகளையெல்லாம் மறைத்து பல்வேறு பாதைகளையும் கண்ணின்று ஒளித்து மனமது எழுப்பிய சுவர்களில் இன்று அகக்கண் எனும் ஒரு பல கனி திறந்தது. கடந்தது என்றும் நிகழ்வது என்றும் வருவது என்றும் பகுதிகளில்லா நிலைத்து நிற்கும் காலம் தன்னில் புகுந்து அதனை உரிமை கொண்டனன். அன்னமயமெனும் அடர்ந்த திரையினை மெல்ல விளக்கி அவனும் நின்றனன். நின்ற பொழுதில் அது ஓர் அரவம் காக்கும் நுழைவாயிலென கண்டனன். பின்னர் மன்னன் ஆங்கே இருந்து எல்லையின்றி நீண்ட ஒளிரும் இடைவழி நடைகளை உற்று நோக்கினன். இதுவரை அறிந்திரா புதியனவற்றின் வருகை ஒலியை கேட்கும் பொருட்டு நிச்சல இதயந்தனில் மௌனமாயிருந்து காத்து நின்றனன். பின்னர் சூனிய நிச்சலங்களையே இடையராதவனும் உற்று நோக்கி பரவழி தன்னை அடையும் அந்த சாலை தன்னில் வெகு வெகு தொலைவினில் இதுவரை கனவிலும் கருதா கருத்தின் காலடி ஓசை தன்னை கேட்டனன். அந்த இரகசிய குரலை கேட்டனன். அனைத்தும் அறியும் அந்த சொல்லையும் கேட்ட அவனும் அந்த இரகசிய முகத்தையும் கண்டனன். நமதே ஆன அந்த இரகசிய முகந்தனை அசுவபதி அவன் கண்டுவிட்டனன். உன்முகப் படிவங்களுடைய பளிங்கு கதவுகள் எல்லாம் அவனுக்காக திறந்து கொள்ளவும் புதுமையான ஆற்றல்களெல்லாம் புதுமையான தாக்கங்களெல்லாம் அவன்றன் வாழ்வினில் வந்தடைந்து பொலிவுறச் செய்தன. அந்த சத்திய முகந்தன்னை கண்ட அஸ்வபதியாம் மன்னன் தனக்கு இது நாள் வரையிலும் மறைந்து நின்ற உம்முக தலங்களின் பளிங்கு கதவுகள் பட்டென திறந்தன. புதுமையான ஆற்றல்களெல்லாம் புதுமையான தாக்கங்களெல்லாம் அவன்றன் வாழ்வினில் வந்து படிந்தன. நம்மவை அதனிலும் உயர்தரமான மண்டலங்களின் காட்சிகள் யாவும் அவன் முன் விரிந்தன. நமது வானம் நமது களங்கள் யாவையும் விடவும் ஒளிமயமான களங்களையெல்லாம் காணலாயினன். குறுகிய வாழ்நாள் கொண்ட மானிடர் தம்மிலும் விரிந்த வாழ்வினை கொண்ட படைப்புகளை அவன் காணலுற்றான். பிறந்து மடியும் உடல்களன்றி நுண்ணிய உடல்கள் இருப்பதை கண்டனன். பிறந்து மடியும் உடல்களன்றி நுண்ணிய உடல்கள் இருப்பதை கண்டனன். நமது பருவுடற்கெட்டா பலவகை நுட்பமான பொருள்களை கண்டனன். அதிமானிட ஒளியின் மூலம் இயங்கும் செயல்களை பார்த்து அறிந்து கொண்டனன். அதியுணர்வாற்றல் ஊக்கும் பல்வகை இயக்கங்களையும் கண்டறிந்தனன். அழியும் மானிட உறுப்புகள் உணர்ந்திரா அற்புத இன்பங்களையெல்லாம் உணர்ந்தனன். புவியுலகறியா வனப்புறு காட்சிகள் கண்முன் விரிதலைக் கண்டு மகிழ்ந்தனன். மண்ணின் வாழ்வதனிலும் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வினை பார்த்தனர். எங்கும் எதனிலும்
எழிலும் இன்பமும் பொங்கிடும் உணர்வினை பெற்ற வேந்தனும் எதனை அறிந்தனோ அதுவே ஆயினன். அறிவும் அறிவோனும் ஒன்றே ஆகிய உன்னத நிலையினை எய்தனன் அவனே. தனித்தனியாக பிரிந்து இயங்கும் புலன்கள் இதயம் ஆகியவற்றின் இடத்தில் அந்த பேரறிவின்று தானே நிறைந்து இயங்கி இயற்கை முழுதும் தழுவி ஒருங்கிணைத்தது. அவன்றன் மனமோ புலன்களை கடந்து மறைந்து நிற்கும் உலகங்களிலே நாட்டம் கொண்டு விரைந்து சென்றது.